கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நாம் நமக்கு சரியான வழி என்று நினைக்கும் சில செயல்களும் கொள்கை முடிவுகளும் தவறான முடிவுகளாய் இருக்கலாம். வெளிப்புற தோற்றம் அவை மேன்மையாக காணலாம், ஆனாலும் அவற்றின் முடிவு அழிவாக தான் இருக்கும். சாலமோன் ஞானி இந்த நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இதை எழுதிவிட்டு கடந்து செல்லும் பொழுது 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலையும் இதே வார்த்தையை நமக்கு நினைவூட்டுகிறார். மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ மரண வழிகள் என்று. உங்களுடைய பார்வைக்கு நலமானதாக தோன்றுகிற காரியங்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு தேவையில்லாததாக இருக்கலாம். அதே வேளையில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு முன்பாக இது தேவ சித்தமா இல்லையா என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அறியாமல் நாம் தாமாகவே சுய சித்தத்தில் தீர்மானம் எடுத்து விடுகிறோம். நாம் நினைக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும் என்று. காலம் கடந்த பின் தான் நாம் எடுத்த தீர்மானம் சரியில்லை என்று தெரிகிறது. நாம் இதை உணர்ந்த பின் தான் வாழ்க்கையை நாம் வீணடித்து விட்டேனே என்று சொல்லி கலங்குகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கினும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கினும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கினும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய வழிகள் ஞானம் உள்ளதாக இருக்கும், பரிசுத்த வழியாக இருக்கும். யோசேப்பு அடிமையாக போய்விட்டார் என்று அவனுடைய சகோதரர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் அவனை முழு தேசத்திற்கும் அதிபதியாக கண்டது. தாவீதை அவருடைய தகப்பனார் கடைக்குட்டி, இவன் ஆடு மேய்க்கிறவன் என்று நினைத்திருக்கலாம். ஆண்டவரின் கண்கள் அவரை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கண்டது. எஸ்தர் ராணி, இவள் ஒரு அடிமைப்பெண் என்று எல்லோரும் கருதி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அத்தனை இஸ்ரவேல் நாடுகளுக்கும் ராஜாத்தியாக கண்டது. ஆண்டவருடைய சித்தத்தை அறிய தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழிகாட்டியாகவும் உதவி செய்கிறவராகவும் துணையாகவும் இருக்கிறார். நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது நமக்கு அவர் வழிகாட்ட தவற மாட்டார். அதைத்தான் சங்கீதம் 31:3 இவ்வாறாக எழுதியிருக்கப்பட்டுள்ளது, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் என்று எழுதப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தும் போது மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரின் திட்டத்திற்கு விட்டு கொடுத்தால் எந்த தீர்மானங்களாக இருந்தாலும் எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். உம்முடைய வழிகளில் உணர்ந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிப்போமா? ஆமேன்.